Explore Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KBG Trips. We make happy holidays. இந்த சம்பவம் மட்டும் நடக்கலனா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஹோட்டலான தாஜ் ஹோட்டல்ஸ் உருவாகி இருக்குமா அப்படின்றதே சந்தேகம்தான். ஆங்கிலேயர்களுக்கும் ஜாம்செட்ஜி டாடாவுக்கும் இடையில ஏற்பட்ட யுத்தத்தால உருவானதுதான் இந்த தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டலா? தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிவெஞ்ச் ஸ்டோரி என்ன? வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவுடைய சொகுசான ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல முதன்மையில இருக்கு டாடா நிறுவனத்தினுடைய தாஜ் ஹோட்டல்ஸ். தாஜ் ஹோட்டல் முதன்முறையா மும்பைல தான் தொடங்கப்பட்டுச்சு. தாஜ்மஹால் பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பை தாஜ் ஹோட்டல் பாத்தீங்கன்னா உலக அளவுக்கு புகழ்மிக்க ஒரு ஹோட்டலாகவும் இந்த காலத்துல விளங்கிட்டு வருது. கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிரம்மாண்ட ஹோட்டல் பிரம்மாண்ட செலவுல கட்டப்பட்டிருக்கு. ஆனா அப்போதைய பாம்பேல இப்படி ஒரு பிரம்மாண்ட ஹோட்டல் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. டாடா குழுமத்தினுடைய நிறுவனரான ஜாம்செட்ஜி டாடா வெளிநாடுகளுக்கு போகும்போது, குறிப்பா இங்கிலாந்து மாதிரியான இடத்துக்கு போகும்போது இந்தியர்களை லக்ஸரி ஹோட்டலுக்குள்ள அனுமதிக்கப்படல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத பார்த்த டாடாவுக்கு ஒரு கோபம். என்ன இது, இந்தியர்களை இப்படி இழிவுபடுத்துறாங்க, நம்ம ஊர்ல பிரம்மாண்டமான ஹோட்டலை கட்டி எழுப்பணும், அதுல இந்தியர்கள் ஆங்கிலேயர்கள்னு பாகுபாடு இல்லாம எல்லாரையுமே அனுமதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் பாம்பேல கடற்கரை ஓரமா பிரம்மாண்டமா ஒரு இடத்தை வாங்கி அங்க இந்த பிரம்மாண்டமான ஹோட்டலை உருவாக்குனதா சொல்லப்பட்டிருக்கு. 1898ஆம் ஆண்டு இந்த பிரம்மாண்ட ஹோட்டலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்குச்சு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழிந்து இந்த ஹோட்டல் திறக்கப்பட்டுச்சு. தாஜ்மஹால் பேலஸா இது பாம்பேல முதன்முறையா மின்சாரம் கொண்ட ஒரு கட்டிடமாகவும் விளங்குச்சு. லிப்ட் வசதி, டெலிபோன் வசதி கொண்ட முதல் கட்டிடம் பாம்பேல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியர்களை பிரம்மாண்ட ஹோட்டல்களுக்குள்ள அனுமதிக்கல ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லிதான் இதுக்கு பழிவாங்கும் விதமாகவும் இந்தியர்கள் எந்த பாகுபாடும் இல்லாம இந்த மாதிரியான ஹோட்டல்களுக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் தான் ஜாம்செட்ஜி டாடா அந்த காலத்திலேயே இப்படி ஒரு பிரம்மாண்ட ஹோட்டலை உருவாக்குனாரு. அதை தொடர்ந்து தாஜ் ஹோட்டல்ஸ்க்கு கீழே இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள்ல நிறைய ஹோட்டல் செயல்பட்டு வருது. அப்போ 6 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு தங்கறதுக்கு இங்க வசூலிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது கட்டப்பட்ட அந்த ஆண்டுல. ஆனா காலப்போக்கில் தாஜ்மஹால் பேலஸ்ல ஒரு நாளைக்கு இப்ப தங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படுறதா சொல்லப்படுது. 2008ஆம் ஆண்டு நடந்த தாக்குதல்ல இந்த ஹோட்டல் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருந்தது. ஆனா அதை தொடர்ந்தும் இந்த ஹோட்டல் இந்தியாவுடைய முக்கியமான ஒரு ஹோட்டலாகவும் விளங்கிட்டு வருது. இந்தியாவுடைய மிகப்பெரிய இந்த தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் உருவானதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Explore Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KBG Trips. We make happy holidays.